மதித்தால் மலராக இரு, மிதித்தால் முள்ளாக இரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா ஒரு மலர் போல நடந்துக்கணும். மலரை எப்படி தரையில் இருக்கக்கூடிய மலரை எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்களோ அப்படித்தான் மதிக்கிறவங்க கிட்ட நீங்கள் நடந்துக்கணும். அப்போ தான் உங்களை தலையில் தூக்கி வச்சுக்குவாங்க. செடியில் இருக்கக்கூடிய மலரை எப்படி கண்ணுக்கு அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்க உங்களை மதிக்கும்போது நீங்கள் அவங்களுடைய கண்ணுக்கு அழகானவங்களா தெரியணும். அப்படி இல்லாத போது வாழ்க்கையில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாமல் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். உங்களை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு மலராக கண்ணுக்கு தெரியணும். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மலர் போன்றே இருக்குங்கிறது தான் உண்மை. மிதித்தால் முள்ளாக இரு அப்படின்னா அதாவது உங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்காதவங்க, உங்களை மதிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் ஒரு முள்ளாக இருக்கணும். முள்ளாக இருக்கணும்னா அவங்கள நீங்கள் எப்போவுமே குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் முள்ளாக இருக்கணுங்கிறது அர்த்தம் அல்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களை மதிக்காதவங்கக்கிட்ட முள்ளாக இருக்கணும் அப்படின்னா அதாவது உங்களை மதிக்க வைக்கிறது. முள்ளா நீங்கள் மாறிட்டீங்கன்னா அவங்களுடைய காலில் முள் குத்துச்சுன்னா முள்ளை பார்த்து அலட்சியமாக யார் ஒருத்தர் நினச்சிட்டு போகிறாங்களோ அப்போது அதே முள் அவங்களுடைய காலில் குத்தும்போது அந்த முள்ளை அவங்க குனிஞ்சு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிரும் அந்த முள். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மற்றவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னா காத்துட்ருக்கணும். அந்த முள் எப்படி அவங்கள குனிஞ்சு எடுக்க வச்சதோ அதே மாதிரி உங்களை தேடி வந்து மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் உங்களை மதிக்கலைன்னா முள்ளாக இரு அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதற்காக முள்ளா இரு அப்படின்னு சொன்னால் மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே கோபமாகவும் இருக்கிறது அர்த்தம் அல்ல. கோபமாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கோபப்படுறதுனால வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க முடியாது. கோபந்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை அளிக்குது. ஆகையால் எப்பொழுதுமே மலராக இருந்தாலும் சரி முள்ளாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நன்மைக்காகவே நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.